வாங்க நண்பர்களே, எப்படி பெய்யுது பாருங்க மழை. ஒரே மழை, பயங்கர மழை நண்பர்களே. மழை இப்போ விடாமல் இப்போ பெஞ்சிக்கிட்டு மழையை பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்கறதுக்கே கண்களாக காட்சி. இப்படி ஒரு மழை இப்படி பெய்யணும்டா, இது பகல் நேரத்தில் பெய்யணும்டா. பாருங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ரோடு தெரியல, ஆனால் ரோட்டில் ஒரு பசு தெரியல. அவ்வளோ விலைக்கு கனமழை, மிக கனமழை. இப்போ தான் இந்த நல்ல மழை பெய்யுது. இந்த பூரம் கோலம் கொட்டை எல்லாமே நெஞ்சு போகும். பாருங்க எவ்வளோ சவுண்டு பாருங்க, எப்படி சவுண்டோடு பெய்யுது பாருங்க மழை. விடாத மழை. சவுண்டு பாருங்க, காட்டாறு வெள்ளம் போல். இது பாருங்க ஓடு வீடு, ஓட்டு வீட்டில் பாருங்கள் சைடுக்கு இங்கே மோட்டர் அடிக்கிற தண்ணி மாதிரி பாருங்கள். அது இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு பக்கத்துலையும் பாருங்கள். ஒரு சும்மா ஒரு மூலையில் விழுகிறது, அந்த மாதிரி மோட்டர் அடித்தது மாதிரி விழுது. அந்த முன்னத்து வீட்டில் பாருங்கள், இந்த காரை வீட்டில் விடாமல் பெய்யுது. அந்த இதில் இருந்து பாருங்கள் மோட்டர் அடிக்கிறது மாதிரி அடிச்சுக்கிட்டு பாருங்கள். இப்படி பெஞ்சிக்கிட்டு என்ன செய்யுது, வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியாது. அம்பிட்டு ஒரு மழை பெய்யுது. ஃபஸ்ட் கிளாஸ் மழை, 1ஆம் நம்பர் மழை. நல்ல குளிர்ச்சி, நல்ல இதமான காற்று, இதமான தணுப்பு, நல்லா குளிர் அடிச்சுக்கிட்டு. இப்போ நல்லா ஏசி கும்பல் இருந்தது மாதிரி இருக்குது. ஏசி கும்பல் எப்படி இருந்தால் அப்படி ஜில்லுன்னு பாயிண்ட் வச்சு 20 பாயிண்ட் 25 பாயிண்ட் வச்சு இருந்தால் எப்படி ஒரு குழுன்னு இருக்குமோ அந்த மாதிரி குழுன்னு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கே தெரியும், இந்த மழையை பார்க்குறம்போதே தெரியும் எவ்வளோ கொடூரமாக போயிடுது. ரோட்டில் போகிறது பாருங்கள், ரோடு அந்த ரோடெல்லாம் சுத்தமாக இருந்துச்சு. நல்லா இருக்கிற ரோடு, அதில் இருக்கிற எதுவுமே தெரியல. தண்ணி தவறுதான் தெரியும். பாருங்கள் துண்டு துண்டு போட்டிருக்கு, உரிச்சு விட்டுருக்கு. அந்த இடத்துல பாருங்கள் எப்படி விழுது தண்ணி. ஒரு குற்றால ஆற்றுல விழுகிற மாதிரி விழுந்துருக்கு தண்ணி. அது அந்த வீட்டில் மொத்தம் உள்ளது பூராங்க அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பக்கம் கவர் பண்ணி 4 மூளைக்கு வச்சுருக்காங்க. இந்த மூலையில் இருக்கிறது பூரா இந்த பக்கம் வந்து விடுங்க, அந்த மூலையில் இது மாதிரி பைப்பு 4 பக்கம் பைப்பு இருக்குங்க. தண்ணி அப்படியே மொத்தமான ஒரு லைன் விட்டுருந்தா என்ன கூடுதலாக விழுகும் தண்ணி. ஒரே இடத்துல விட்டுருந்தா இன்னும் கூடுதல் ஒரு மோட்ரு அடிச்சது போல் இருக்குது. அது 4 பக்கம் போகிறதால திருச்சி போகிறதுனால பாருங்கள் இப்படியே பாருங்கள். ஒரு 3 HP மோட்ரு எவ்வளோ தண்ணி அடிக்குமோ அவ்வளோ தண்ணி அடிச்சுக்கிது. இது நம்ம ஓட்டு வீட்டிலே பாருங்கள். இது வந்துட்டு இந்த பாருங்கள், இது எப்படி விழுதுன்னு பாருங்கள். சும்மா ஒன் சைடு அந்த மூளைக்கு மட்டும், இந்த மூளைக்கு மட்டும் பாருங்க எப்படி விழுவாங்க. ஏன்பர்களே, நம்ம காமிச்சிக்கிற வீடு, இந்த வீடு தான் நம்ம இங்கே தான் தங்கியிருக்கோம். இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கோம். இந்த ஓட்டு வீடு தான் நம்ம தங்கியிருக்கிறது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு மழை, பெய்யக்கூடிய மழைங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்லோப்பாக ஆகிட்டு மழை குறையிற மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குங்க. இன்னொரு மழை வருதுங்க, இன்னொரு மழை.
இன்னொரு மழை பெய்ஞ்சிருக்கு பாருங்க, இன்னொரு கொஞ்சம் கூடிடுச்சுங்க. ஒரே சவுண்டு, கடன்னு ஒரே சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம காது விட்டு கேட்க போய் அம்பது ஒரு சவுண்டு. உங்களுக்கே கேட்டால் தெரியும் இந்த சவுண்டு. இந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும் எம்பிட்டு ஒரு சவுண்டு உண்டு. இதில் நம்ம டப்பிங்கே பேச தேவையில்ல. 50 தொலைக்காது மழை பெய்யுது, சோடு ஒரே மழை. வடிவேல் சொன்ன மாதிரி அந்த பக்கம் பார்த்தா மழை, இந்த பக்கம் பார்த்தா மழை, பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கிட்டும் மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, காற்று வேற காற்று வேறங்க காற்று. முன்னாடி இருக்கிறது கொய்யா மரங்க. கொய்யா மரம் பிளாக்காய் விட்டாலே அன்ட்டு விழுந்துச்சேனம்மா, பிளாக்காய் விட்டாலே விழுந்துச்சேனம்மா. ஈரத்தில் அங்கிட்டு போகாத, ஈரத்தில் அங்கிட்டு போகாத, தலையில அது வாட்டில் விழுந்துருக்க. அது வாட்டில் பொத்துக்குமா, தலை மேலே விழுந்துக்கிருக்கேன். அப்புறம் காற்றுக்கு அது வாட்டில் தாவு கூட ஒழிஞ்சு விழுந்துக்கிருக்கேன். அந்த பக்கம் ஒன்றும் போக வேணாம், அங்கிட்டு வா. இப்போ கொஞ்சம் ஸ்லோப் ஆகிடுச்சு நண்பா, மழை கொஞ்சம் ஸ்லோப் ஆகிடுச்சு, குறைஞ்சிடுச்சு மழை. இருந்தாலும் நல்ல மழை தான், இருந்தாலும் குறைஞ்சிடுச்சு. பாய், மீண்டும் சந்திப்பேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் காணும் வரை உங்கள் ராஜ், கங்கை ராஜ் நண்பா. வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை பாய். உங்களது தேனி மாவட்டம், பெரியவள வட்டம், கெங்குவார்வட்டி, புஷ்பராணி நகர், அன்னராஜ் நண்பா. என்னுடைய வீடியோவை பார்க்கணும்னா யூடியூப்பில் போய்ட்டு அன்னராஜ்ன்ற கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு முழுசாக தெரியும், அதில் பார்க்கலாம்ப்பா. இதுதான் என்னுடைய தோட்டம் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். பாய்.